ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம தாரக மந்திரம். நம்ம நாடும் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும். சரிங்களா? என்னோட சேனலாக வாய்ஸ் அண்ட் சாய்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா, என் மனசை போட்டு ரொம்ப நாளாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அதில் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நல்லவர்களே நம்ம எந்த அளவுக்கு காயப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சு உதாசீனப்படுத்தணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லா மனசுக்குள்ளேயும் இருக்குது. நான் வெளியே சொல்கிறேன், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் வெளியே சொல்ல முடியாது, தவிப்பீங்க. நான் உங்களில் ஒருவனாக சொல்கிறேன். சரிங்களா? சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தே வரலாம். பாரதியார் என்னங்க தப்பு பண்ணார்? பாரதியார் அவர் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினார், பெண்கள் உரிமைக்காக போராடினார். நீங்கள் அடிமைத்தனமாக இருக்காதீங்க, வீரமாக இருங்கன்னு சொன்னார். அதை அவர் செஞ்ச தப்பு ஒன்றுன்னா அதுதான். அதுக்காக நம்ம அவருக்கு கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொன்னோம். செத்த பின்னாடி வெறும் 14 பேர்த்தை இறுதி உருவத்துக்கு அனுப்பிச்சு மிகப்பெரிய சாதனையை படைத்தோம். அந்த சாதனை படைத்ததுக்குள்ள நம்மளை மாதிரி அந்த சாதனை படைக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது. அதே காலகட்டத்தில் நம்ம வாவு சிதம்பரனார் அவர் என்ன தப்பு பண்ணார்? அவர் இப்போ படித்து வக்கீலாகி அவர் பெரிய லெவலில் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் நமக்காக பிரிட்டிஷ்காரங்களோட சண்டை போட்டு, அவருக்கு சரியாக நின்று சண்டை போட்டு, தன்னோட சொந்த காசில் ஒரு கப்பலை வாங்கி, நம்ம காசை ஊராக திங்கக்கூடாது, பிரிட்டிஷ்காரன் திங்கக்கூடாது, அடுத்தவன் திங்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்கினார். அதுக்கு நம்ம அவருக்கு கொடுத்த பரிசு என்ன? அந்த கப்பல் கம்பெனியை நஷ்டமடைய வச்சு வந்தே மாறன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை தூக்கி கொண்டே செக்கிழுக்க வச்சு அவரை கொடுமைப்படுத்தி கொண்டதுக்கு காரணம் நம்ம தான். அப்போ சப்போர்ட் பண்ணலை. கர்ம வீரர் காமராஜர், அவரும் சுதந்திர போராட்ட வீரர் தான், அரசியலில் நின்னார். இன்னைக்கு வரைக்கும் தூய்மையான அரசியல்வாதி அப்படின்னு யாருன்னா நமக்கு முதல்ல தெரியறது கர்ம வீரர் காமராஜருக்கு நம்ம என்ன பரிசு கொடுத்தோம்? அவரையும் தோக்கடிச்சு அவரை நூலாக்கி அரசியலை விட்டு ஒதுக்கி வச்சோம். அவரோட கூட இருந்த கக்கன் நல்ல வேலைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும் பார்த்து அந்த ஆஸ்பத்திரியில் அவரை பார்க்கல அப்படின்னா அவரும் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு அனாதை பணமாக போயிருப்பார். நல்ல வேலைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்து ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விட்டார். சரிங்களா? அதற்கடுத்து ராக்கெட்டு சயின்ஸில் மிகப்பெரிய புகழ்பெற்ற அண்ணன் நம்பி நாராயணன் அவரை எவனோ ஒருத்தர் குற்றவாளின்னு கையை காட்ட அதையும் நம்ம அப்போ பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நம்பி நாராயணன் குற்றமற்றவர் அப்படின்னு அவர் தன்னோட சொந்த இதிலேயே வாதாடி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வழக்கை கொண்டுட்டு போய் அதில் ஒரு குற்றமற்றவன்னு அவர் தான் தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்டார். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, அதுக்கெல்லாம் நிறைய அனுபவிப்போம். அதற்கடுத்து அண்ணன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லா அவரை பற்றி நல்லாவே தெரியும். அண்ணன் விஜயகாந்தை பற்றி நினச்சாலே இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் விடாதவங்களே இல்லை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? அவரை பாடாப்படுத்தி, ட்ரோல் பண்ணி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி அவரை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போனதுக்கு காரணமே நம்ம தான் சொல்லணும். இதற்கான பலன்களை நம்ம நிச்சயமாக அனுபவிப்போம். ஒரு நல்லவரை காயப்படுத்தினாலும் குறைஞ்சபட்சம் 20-30 வருஷத்துக்கு அதுக்கான தண்டனை அனுபவிப்போம். நம்ம எத்தனை பேர்த்தை நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர்த்தை நம்ம நாசப்படுத்தியிருக்கோம். அதற்கான விளைவை நாம் நிச்சயம் அனுபவிப்போம் அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்களா? அதுக்காக தான் சொல்ல வர்றேன். இப்போ இருக்கிற நல்லவங்களை தயவு செஞ்சு காயப்படுத்தி அவங்கள அனாதையாக்கி தூக்கி எரிஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். யார் நல்லவங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியணும். பணத்துக்காக எதையும் செஞ்சிடாதீங்க. உங்களோட உரிமையை தயவு செஞ்சு பணத்துக்கு வித்துடாதீங்க. நீங்கள் மனிதனாக வாழ பழகுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி. வடக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணால், இல்லைன்னா டக்குன்னு உள்ளே கூட்டத்தில் பெரிய திருடனா மாதிரி பெரிய தலைவராக மாறிடுவான். ஆனால் நமக்கு அந்த மாதிரி குறுக்கு புத்தி எண்ணம் வராது. கடைசி வரைக்கும் நல்லவனாகவே நாதாரித்தனமாக செத்து போயிடுவோம். இனிமேல் தயவு செஞ்சு தப்பை செஞ்சிடாதீங்க. அப்படியே என்னோட இது சில பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. நல்லவர்களை காயப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத என்னோட கருத்து. பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.